வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சேர்க்காம, தக்காளி சேர்க்காம ஒரு சட்னி, சின்ன வெங்காயம், பூண்டு. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது நல்ல சூடாக இட்லி, செட் தோசை, நல்ல ஊத்தப்பம் போட்டு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்க. எத்தனை தோசை சாப்பிட்டேன்னு கேட்பேங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு சட்னி. ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு முழு பூண்டு சேருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட். அடுப்பில் வச்சுடுங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 4 பச்சை மிளகாய், ஒரு பீஸ் இஞ்சி, கைப்பிடி அளவுக்கு ஒரு 12 13 பல்லு பூண்டு, 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். கூடுமானவரை சின்ன வெங்காயத்தில் இதை பண்ண பாருங்கள். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் அதிகம். அதே டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணுங்கள். ஃப்ளேம் கூட்டி வச்சிங்கன்னா வெளியில் கரிஞ்சு போகும், உள்ளே வேகாமல் இருக்கும், பச்சை வாசனை வந்துடும். இதை சீக்கிரமாக வதக்கி வர்றதுக்காக உப்பு, 4 பச்சை மிளகாய், 15 பல்லு பூண்டு, 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பீஸ் இஞ்சி. இது எல்லாமே எண்ணெயில் வதக்கிடுவோம். வெங்காயம் சீக்கிரமாக வதக்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். ஒரு விதை அளவுக்கு புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த அளவுக்கு எல்லாமே நீங்கள் சேர்த்தாலே உப்பு, காரம், புளி எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தோசை இட்லியோட அதனால் ரொம்ப நல்லாவும் வரும். வெங்காயம் பாருங்கள், நல்ல கலர் வந்துச்சு. பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. பச்சை மிளகாய் வந்து நான் 4 மிளகாய் தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் இது 4வே போதுமானதாக இருக்கும். இதுக்கு தேங்காய் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை. இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சு இட்லியோட விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறட்டும், மிக்சியில் அரைச்சி எடுத்துருவோம். ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஊத்தப்பம்லாம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இட்லியோட சர்வ் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். வேறு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். சூடு ஆறினோன்னு மிக்சியில் மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். சூடு நல்லா ஆறிட்டு எல்லாமே மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம். சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிடலாம். உப்பு, புளி, காரம் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் போட்டாலே போதும். இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதேமாரி செட் தோசை, ஊத்தப்பம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொட்டிடலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுடுங்க. கொஞ்சமாக கடுகு, ஜீரகம். கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு வரமிளகாய் கிள்ளினது, வெங்காயம், கொஞ்சமாக வெங்காயம், ஒரு எண்ணுக்கு கருவேப்பிலை. வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், கடுகு, ஜீரகம் தாளிச்சாச்சு.
வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், டார்க் கலரில் வரட்டும். சட்னியில் கொட்டிடலாம். தேங்காய் சேர்க்காத ஒரு சின்ன வெங்காய சட்னி ரெடி. இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான சுவையில் ஒரு சின்ன வெங்காய சட்னி ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. தேங்காய் சேர்க்காத பூண்டு வெங்காய சட்னி ரெடி.